Hi students, a right circular cylindrical container of base radius 6 cm and height 15 cm is full of ice cream அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கண்டெய்னர் இருக்கு. கண்டெய்னரோட ஷேப் வந்து சிலிண்டர். சிலிண்டரோட யூனிட்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட ரேடியஸ் வந்து 5. ஸோ R is equal to 6 cm. 15 வந்து அதோட ஹைட்டு. சிலிண்டரோட ஹைட் வந்து 15ன்னு சொல்லியிருக்காங்க. இதான் ஹைட் வந்து 15 cm இருந்தது. இது ஃபுல்லா ஐஸ்கிரீம் இருக்கு. The ice cream is to be filled into the cone of height 9 cm. இத வந்து ஒரு கோன்ல வந்து ஃபில் பண்ண போறாங்க. அந்த கோனோட ஹைட் வந்து 9 சென்டிமீட்டர் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க ஒரு ஹெச் அப்ளை பண்றோம். இங்க ஒரு ஹெச் அப்ளை பண்றோம்னா இங்க H1ன்னு போட்டுக்கோங்க. இல்ல இத 1 இது 2 அப்படி கூட போடலாம். இல்ல ஒரு கேப்பிட்டல் ஹெச் ஒரு ஸ்மால் ஹெச் கூட நீங்க போட்டுக்கலாம். அண்ட் பேஸ் ரேடியஸ் வந்து 3. இவங்களோட ரேடியஸ் வந்து 3 யூனிட் தான் இருந்தது. ஸோ R1 ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஹேவிங் ஏ ஹெமிஸ்பியரிக்கல் கேப்னா இது மேல இப்படி ஒரு கேப் வந்து ஹெமிஸ்பியர் ஷேப்ல இருக்கு. நம்ம யூஸ்வலா சாப்பிட்ற ஐஸ்கிரீம் இப்படிதான் நமக்கு தருவாங்க. இந்த ஹெமிஸ்பியரோட ரேடியஸும் இந்த கோனோட ரேடியஸும் சேமா தான் இருக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கோன்ஸ் நீடட் டு எம்டி த கண்டெய்னர். இந்த கண்டெய்னர்ல இருக்க எல்லா ஐஸ்கிரீமையும் எம்டி பண்ணணும்னா இந்த மாதிரி எத்தனை கோன்ஸ் தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் கோன்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே மொத்த கெப்பாசிட்டி எவ்வளோ டிவைடட் பை ஒரு கோனோட கெப்பாசிட்டியால டிவைட் பண்ணா போதும். அப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் பை வால்யூம் ஆஃப் த கோன் பண்ண போறோம். ஸோ 2 பேரோட வால்யூமையும் தனித்தனியா கண்டுபிடிச்சு டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் நம்மளோட பேசிக் ஃபார்முலா. வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் பை ஆர் ஸ்கொயர்ட் ஹெச் அப்படின்றது. பை அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா இவங்ககிட்டயும் ஒரு பை வரும். நம்ம அதை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சிலிண்டரை வந்து வால்யூம் 1ன்னு வச்சுக்க போகிறோம். பை அப்படியே இருக்கு. ஆர் வந்து 6, அதனால 6 ஸ்கொயர்ட் மல்டிபிள் பை 15. இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணி ஒரு சிங்கிள் நம்பராக கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு ஐஸ்கிரீம் கோனோட வால்யூமை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த கோனோட வால்யூமையும் கண்டுபிடிக்கணும், பிளஸ் இந்த ஹெமிஸ்பியரோட வால்யூமே கண்டுபிடிக்கணும். ரெண்டத்தையும் ஆட் பண்ணாதான் ஒரு ஐஸ்கிரீம் கோனோட வால்யூம் என்ன அப்படின்றது தெரியும் நமக்கு. ஸோ அதனால அதை இப்படி எழுதிக்கலாம். ஸோ வால்யூம் ஆஃப் த கோனோட ஃபார்முலா 1/3 πr ஸ்கொயர்ட் ஹெச். இதில் H1 R1 எடுத்திருக்கிறதுனால H1 R1 பிளஸ் ஹெமிஸ்பியருக்கும் அதே தான். வால்யூம் ஃபார்முலா 2/3 πr கியூப் அப்படின்னு வரும். பை ஆர் கியூப். இதில் வந்து R1 தான் இதோட ரேடியஸ், அதனால இங்கே R1 கியூப் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஃபார்முலா எழுதிட்டு R1 வர இடத்துலலாம் 3, H1க்கு இந்த 9 மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் இந்த 3யும் இந்த 9ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம் 3 டைம்ஸ். இந்த 3 வந்து இங்கே 3/3 இருக்குல்ல, ஒரு 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3/2ன்னு வரும். இதை காமன் டேர்ம் எடுத்துக்கோங்க, அதுதான் நமக்கு ஈஸி. இங்கேயும் பையும் 3 ஸ்கொயர்டும் இருக்கு, இங்கேயும் பை ஒரு 3 ஸ்கொயர் இருக்கு பாருங்க. ஸோ பையும் 3 ஸ்கொயர்டையும் வெளில எடுத்துலாம். 3 ஸ்கொயர்னா 9. இங்கே பேலன்ஸ் ஒரு 3 மட்டும் இருக்கும். இங்கே பேலன்ஸ் வந்து ஒரு 2 மட்டும் இருக்கும். ஸோ இப்படி எழுதிக்கலாம். இது 3 + 2 5 வந்துடும். 5 9s are 45 பை. இது வந்து வால்யூம் 2 V2. V2ன்றது ஒரு சின்ன ஐஸ்கிரீமோட வால்யூம். இப்போ நம்பர் ஆஃப் கோன்ஸை தான் நம்ம கொஸ்டினில் வந்து கண்டுபிடிக்க சொல்லி கேட்டாங்க. ஸோ நம்பர் ஆஃப் கோன்ஸ் அப்படின்றது எப்போவுமே மொத்த கண்டெய்னரோட வால்யூம், அதை நம்ம V1ன்னு எடுத்திருக்கோம், டிவைடட் பை ஒரு ஐஸ்கிரீம் கோனோட வால்யூம் வந்து V2. ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிட்டா போதும். V1க்கு நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், பை மல்டிபிள் பை 36 × 15. கீழே V2க்கு ஒரு 45யும் ஒரு பையும் இருக்கு. இந்த பையும் இந்த பையும் கேன்சல் ஆயிடும். 15 1s are 15 3s are கேன்சல் பண்ணிக்கலாம். 3 டேபிள்ல 3 1s are 3 12s are கிடைக்குது. அப்போ 12. ஸோ 12 கோன்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த கண்டெய்னர்ல இருக்க மொத்த ஐஸ்கிரீமே நம்ம என்ன பண்ணிடலாம், எம்டி பண்ணிடலாம். ஸோ இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிருங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.